வெல்கம் டு ஷீல் ஐடியாஸ். இன்றைக்கி வீடியோவில் உருளைக்கிழங்கு அதோட முளையை கட் பண்ணி வச்சு எப்படி வளர வைக்கலான்னு சொல்லி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன். அந்த மாதிரி வச்ச அந்த கட்டிங்ஸ் எந்த அளவுக்கு வேர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா இந்த கப்பு முழுவதும் ஈசுந்திர கப்பில் நான் வச்சுருந்தேன். அது முழுவதும் பாருங்கள் நல்லா வேர் விட்டுருக்கு. அப்படியே எடுத்து நீங்கள் நல்ல ஒரு மண் கலவையில் மாற்றி வச்சா போதும், நல்லா வளரும். தனியாக நீங்கள் இதை எடுக்க வேண்டாம், அந்த மண்ணோட சேர்த்து வைக்கணும். ரொம்ப நல்லா வளரும். மண் கலவைன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உருளைக்கிழங்குக்கு நல்லா இயற்கை உரங்கள் கலந்த ஒரு மண் கலவை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். உரங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் உருளைக்கிழங்குல. உங்களுக்கு நல்லா உருளைக்கிழங்கு பிடிக்கும். இது அப்படியே நட்டு வச்சுருங்க. வச்சு நல்லா மூடி விட்டுருங்க. உருளைக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டெம்பு நல்லா வளர்கிறது வரைக்கும் அந்த ஸ்டெம்பை நல்லா மண்ணால் அணைச்சி விட்டுருங்க. அப்படிமா அந்த வேர் சரி தண்டு சாய்ந்து போகாது, நல்லா உங்களுக்கு இருக்கும். இல்லைன்னா சீக்கிரமாகவே சரிஞ்சு உடஞ்சி போயிடும். அதனால் ஓரளவுக்கு அந்த ஸ்டெம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க வரைக்கும் மண்ணால் அணைச்சி விட்டுருங்க. நல்லா வளர்ந்துடுச்சு அப்படின்னா அப்படி நீங்கள் விட்டுருங்க. நல்லாவே அது உயரமாக வளரும். அது வரைக்கும் கொஞ்சம் மண் அணைச்சி விடுங்க. பாருங்கள், மண் கலவையில் வச்சுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி விட்டுறணும். மண் நல்லா உதிரியாக இருக்கணும், அது ரொம்ப அவசியம். நல்லா திக்காக இருக்குது அப்படின்னா, இல்லை களிமண்ணெல்லாம் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வளராது. அதனால் மண் நல்லா உதிரியாக இருக்கிறது மாதிரி மண்ணை ரெடி பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ தண்ணி விட்டுருங்க. நல்லா உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். நல்லா வளர்ந்த பிறகு அப்புறம் அறுவடை வீடியோ பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ வாஸ்.